எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி போடலாம், உணவை தள்ளி போட முடியாது. அதனால உழவுங்கிறது நிரந்தரமா நடக்கணும். இந்த நிரந்தர வேளாண்மைய பாடமாக்கி பயிற்சியாக்கி உலகம் முழுதும் பரப்புனவன் பில் மொல்லிசன். இந்த பில் மொல்லிசன் ஆஸ்திரேலிய நாட்டு பேராசிரியர். அவன் என்ன செய்யறான், அந்த மலையில வாழ்ற பழங்குடி மக்கள் தலைவர்களோடு பேசுறான். ஐயா, இந்த மரத்தோட இலதல பூ அந்த காய்கறி நெத்துக்கிட்டு எல்லாம் கீழே கொட்டி பறவைகளோட சாணங்களும் அந்த மிருகங்களோட எல்லாம் சேர்ந்து கீழே கம்பளம் மாதிரி விரிச்சிருக்குது. நீ ஒரு கையில ஒரு கைய வச்சுக்கிட்டு அதை ஒரு ஓட்ட போடுற, உன் மனைவி அதுல சோளம் அல்லது மொச்சையோட விதைய போட்டு கட்ட வரலால அமுக்குறா. 4 நாள் வச்சு அது முளைச்சு வளர்ந்து விளையுது. அப்புறம் போய் நீ அறுத்துக்கிட்டு வர்ற. ஆனா கீழே சமவெளியில் இருக்கிற ஒரு பண்ணையார் என்ன செய்யறாரு, சட்டி கழிப்பை போட்டு பூமியை பொழந்து போடுறான். தெளிப்பு நீரை போட்டு எங்க பார்த்தாலும் தண்ணியை தெளிக்கிறான். இன்னொரு எந்திரத்தை விட்டு எங்க பார்த்தாலும் ரசாயனத்தை தூவுறான். அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு எங்க பார்த்தாலும் விதைய போடுறான். அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு களை எடுக்கிறான். அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு பூச்சிக்கொல்லி நஞ்சுகள் எல்லாம் தெளிக்கிறான். அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு எல்லாத்தையும் அறுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றான். உன் விவசாயத்துக்கும் அவனுடைய வேளாண்மைக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்குன்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னான், அந்த மக்கள் தலைவன் சொன்னான், நான் இயற்கை தாயனுடைய மார்பிலிருந்து பால் குடிக்கிறேன். அந்த சமவெளியில் இருக்கிற பண்ணையார் இருக்கிறானே, அவன் இயற்கை தாயனுடைய முளையை அரித்து ரத்தத்தை குடிக்கிறான்னு சொன்னான்.